நான் ஒரு நிறைய லிஸ்ட் வச்சிருந்தேன். எனக்கு கல்யாணம் வேணா இந்த மாதிரி இருக்கணும், கிரீன் கார்டு ஹோல்டரா இருக்கணும், வெளிநாட்டுல இருக்கணும், இந்தியனா இருக்கணும், ஆனா வெளிநாட்டுல செட்டில் ஆயிருக்கணும். இதான் என்னுடைய கிரைட்டீரியா. அப்படியே ஆண்டு சொன்னாரு, நோ நோ நோ, ஒன்னே ஒண்ணுதான் கேட்டேன். எங்க அப்பா நல்லா பாடுவார், அப்ப என் புருஷனும் நல்லா பாடணும்பா அப்படின்னு ஒண்ணு எழுதியிருந்தேன். எல்லாத்தையும் அடிச்சிட்டாரு. போ போ, கிடையாது கிடையாது கிடையாது, போ பா. இந்த பாட்டு மட்டும் சரி பொழைச்சு போ அப்படின்னு கிடைத்ததுதான் நான் அடிச்ச ஜாக்பாட். என் வாழ்க்கையில அவர் தான் எனக்கு கிடைச்ச ஜாக்பாட். நான் சொல்றேன், யூ ஜஸ்ட் வெயிட் ஆன் தி லார்ட், வெயிட் ஆன் தி லார்ட், யூ வில் கெட் தி பெஸ்ட் அவுட் ஆஃப் பெஸ்ட். வாலிப பிள்ளைகள் நான் சொல்வேன், இமாலயாவை பார்த்தா எப்படி கொடைக்கானல் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தோணுமோ, கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற உயர்வானதை பார்க்கும்போது இதுக்கா நம்ம ஆசைப்பட்டோம். இப்பெல்லாம் நான் சிரிச்சுக்கிறேன், என்ன பார்த்து, என்னத்த ஆசைப்பட்டேன் பாரு, எப்படி உன் மேல அப்பா திட்டம் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஜஸ்ட் சரண்டர், சரண்டர். நீங்க சரண்டர் பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு தருவார் பிரமிக்கத்தக்க திகிலூட்டும் காரியங்களை செய்வார் அப்படின்னு கத்தோலிக்க பைபிள்ல இருக்கு. ஃபாதர் அப்படி எழுதியிருக்காரு. ஹல்லேலூயா. திகிலூட்டும் காரியம். யூ வில் பி ஆஸ்ட்ரக். உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளோ பெரிய நினைவுகளை உங்கள் மேல கர்த்தர் வச்சிருக்கோம். இப்படி எட்டி பார்க்கும்போது அப்பாடா என்ன ஆயிட்டு, எவ்வளோ அழகு அப்படின்னு நீங்க சொல்ற ஒரு காலம் வரும். அவ்வளவு பிரம்மாண்டமான திட்டங்களை இந்த சபையில் இருக்கிற வாலிபர்கள் மேல கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க?